வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் மான் எப்படி போடுறதுன்னு ஒரு மேம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களோட பேர் மானாமதுரையிலேருந்து லக்ஷ்மின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது சென்னை திருவான்மியூரில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். அதேமாதிரி ரிட்டன் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ புரியலைன்னா நீங்கள் ரிட்டன் பேட்டர்ன் பார்த்தும் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நார்மலாக நம்ம நாய்க்குட்டிக்கு எப்படி கால் போடுவோமோ அதே மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அவங்க சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். லக்ஷ்மி மேம்க்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். 16 + 6 ஒயர் 2 முடிச்சு வர மாதிரி போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு அப்புறம் 4 காலையும் சேர்த்து நடுவில் இந்த மூணு முடிச்சு போட்டு வச்சுருக்கதையும் சேர்த்து கலர் வித்தியாசம் தெரியணுங்கிறதுனால தான் நடுவில் அந்த 3 கலர் தனியாக சேர்த்துருக்கேன். 16 + 6 சொன்னேன் இல்லையா, அந்த 6 நடுவில் சேர்த்துருக்கேன். கலர் வித்தியாசம் தெரியணுங்கிறதுனால தான் நடுவில் அந்த 3 கலர் தனியாக சேர்த்துருக்கேன். 16 + 6 சொன்னேன் இல்லையா, அந்த 6 நடுவில் சேர்த்துருக்கேன். கீழேருந்து மேலே 4 டைமண்ட். 4வது டைமண்டில் இந்த பக்கம் ஒரு முடிச்சு அந்த பக்கம் ஒரு முடிச்சு நாய்க்குட்டிக்கு கழிச்சி விட்ட மாதிரி கழிச்சி விட்டுட்டு 2 முக்கோணம் போடணும். இந்த பக்கம் ஒரு முக்கோணம், அந்த பக்கம் ஒரு முக்கோணம் போட்டால் அந்த இடத்துல பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பெண்டகன், அந்த பக்கம் ஒரு பெண்டகன் கழுத்து ஏறி வரும். இப்படி போட்டு அந்த பெண்டகன்லேருந்து 4 டைமண்ட் வரணும். 4 டைமண்ட் அதுக்கப்புறம் ஒரு சுற்று போடணும். 4வது டைமண்டுக்கு மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று கலத்தி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு முக்கு அந்த பக்கம் ஒரு முக்கு திருப்பிட்டு அதை ஒன்று மேலே போட்டால் அது 5வது டைமண்டாக வந்துடும். இந்த கால் பாகத்துலேருந்து கோடு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த கால் பாகத்தில் கோடு போட்டு காமிச்சதுலேருந்து 6வது பூவில் இந்த பக்கமும் 6வது பூ அந்த பக்கமும் 6வது பூவில் ஒரு மூளை திருப்பணும். மூளை திருப்பினா அதுக்கு பக்கத்துலேயே பெண்டகன் வரும். அந்த 6வது பூக்கு கீழே உள்ள அந்த வரிசையில் கரெக்டாக ஃபுல்லாக போட்டுட்டு வர வேண்டியதான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மட்டும்தான் இது வரும், முக்கோணம் திருப்பி பெண்டகன் வரும். 2 ஒயர் இப்படி கொடுத்துட்டு இப்படி ஆப்போசிட்டாக 2 இது இப்படி ஒரு முடிச்சு இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்போது இது 2லேயும் ஒரு முடிச்சு, இப்போ இது 2லேயும் ஒரு முடிச்சு போட்டாக்க இப்படி வரும். அப்புறம் மறுபடியும் அதை இந்த பக்கத்தில் திருப்பி இப்படி மேலே ஏற்றிட்டே வந்தாக்கா நம்மளுக்கு எவ்வளோ கொம்பு உயரம் வேணுமோ அவ்வளோ கொம்பு உயரம் போட்டுக்கிட்டு முடிச்சிட வேண்டியதான். அப்புறம் மறுபடியும் ஒரு 4 முடிச்சு போட்டோன்னா 4 முடிச்சுலேருந்து மறுபடியும் இந்த மாதிரி 2 ஒயர் கொடுத்து இன்னொரு போட்டால் இன்னொரு கொம்பு வரும். இது முதல் இது. 2வது இந்த மாதிரி துவாரத்தில் கொடுத்து இப்படி போட்டால் இதே மாதிரியே தான் இந்த மாதிரி கொடுத்தா இந்த 2வது கொம்பு வந்துடும். இது காதுக்கு தனியாக 4 ஒயர். இதை போட்டுட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ மேம். இந்த வீடியோவை அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த பொம்மைக்கு எப்படி ட்ரெஸ் போடுறதுன்னு சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. புரியாதவங்க இந்த ரிட்டன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம நாய்க்குட்டிக்கு எப்படி கால் போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டு மேலே வளர்க்குறது எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம், ஒத்தையில் எடுக்கிறது. அதனால் அவங்க நமக்காக எடுத்து அனுப்பியிருக்காங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிட்டன் பேட்டர்ன் பார்த்து போட முடிஞ்சவங்க ஈஸியாக போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மான்குட்டி அழகாக இருக்குது. தேங்க்யூ மேம் இந்த வீடியோவை எங்களுக்கு கொடுத்தமைக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் கூடை டியூட்டோரியல் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய கூடைகளோட அதை பிஸ்கட் கூடையை பற்றின லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.